வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அசோக் செல்வன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா அப்படின்ற ஜானர்ல எடுத்திருப்பாங்க. அதாவது ஹீரோ சினிமால சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட இருக்காரு. தன்னோட முதல் படத்திலேயே ஒரு பிரச்சனை வருது. அந்த டைம்ல தான் அவந்திகாவை இவர் மீட் பண்றாரு. அவந்திகா ஒரு நர்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படின்றது மலருது. அந்த காதல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ ஹீரோயின் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பிரச்சனையா உண்டாக்குறாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இன்னொரு சில விஷயங்கள் பண்றாரு. அது இன்னுமே பெரிய பிரச்சனைகளா மாறுது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சா, ஹீரோயினோட சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வர வேண்டிய படம். இப்ப லேட்டா வந்தனாலே என்னன்னு தெரியல, ஒரு சின்னதா அவுடேட்டடான ஒரு ஃபீல் அப்படின்றது கொடுக்கதான் செஞ்சுச்சு. பட் ஸ்டோரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அவுடேட்டடான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழ்ல ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் வந்துச்சு, கார்த்திக் மீனாலாம் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் போகும். அதாவது ஹீரோ சில விஷயங்கள் பண்ணுவாரு, அதை மறைக்கிறதுக்காக பொய் மேல பொய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அந்த பொய்களால ஹீரோயின் கிட்ட மாட்டி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரி போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மோட்ல தான் ஒரு ஆஃப் முழுக்கவே போகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பகவதி பெருமாள் அவரோட போர்ஷன்ல வரக்கூடிய அந்த ஆல் மராட்டா காமெடி அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அசோக் செல்வன் வரக்கூடிய ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் அப்படின்றதும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா போகக்கூடிய ஒரு படம் தான். பட் புதுமையான கதையோ இல்ல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான காமெடி சீக்வன்சஸோ இல்லாத ஒரு படம் தான். பட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.